இன்றைய கணித பகுதிக்கு உண்டான எளிய வழியை கண்டுபிடிக்கலாமா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது டெட் பேப்பர் 2ல் வந்த ஒரு கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து வட்டத்தினுடைய ஆரம் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த வட்டத்தினுடைய மையத்திலிருந்து 3√7 டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நாணினுடைய நீளம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த நாணினுடைய நீளம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ நம்ம இந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னா பீத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். அதாவது வட்ட மையத்திலிருந்து வட்டப்பகுதிக்கு இதே டிஸ்டன்ஸ் தான் ஆரம். இந்த ஆரம் எவ்வளவோ அதே தான் இதுவும். இப்போ இது 12 சென்டிமீட்டர். இப்படி நம்ம வச்சிட்டோம்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே கண்டுபிடிக்கலாம். இதை எக்ஸ்ன்னு நோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பீத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணும் பொழுது கர்ணம் ஸ்கொயர்ட் 12 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3√7 ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ தான் வேணும். அப்போ 12 ஸ்கொயர்லேருந்து 3√7 ஸ்கொயர்டை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 12 ஸ்கொயர்டு 144, 3 ஸ்கொயர்டு 9 இன்ட்டு √7க்கு ஸ்கொயர் பண்ணால் 7. அப்போது 144 மைனஸ் 63. இப்போ மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? இது 81 வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 81 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு √81. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9. இப்போ எக்ஸோட வேல்யூ 9 கிடச்சிருச்சு. இந்த எக்ஸோட வேல்யூ என்னவோ அதோட இங்கே இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ ஆட் பண்ணால் சரியாக போயிடும். அப்போ 9 + 9 9 + 9 18 18 சென்டிமீட்டர் தான் ஆன்சர்.